ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. கவர் பேஜில் என்னடா பிரியாணின்னு போட்டிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பட் திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் கிளிக் ஃபார் யூ. ஆனால் எங்களுக்கு இட் மீன்ஸ் அ லாட். ஓகே, எப்படி செய்கிறது பார்க்கலாமா? பொன்னி பச்சரிசி 1/2 கிலோ, சிக்கன் 3/4 கிலோ, ஃப்ரைட் ஆனியன்ஸ் 1 கப், ஸ்லைஸ்ட் ஆனியன் 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், அன்னாசிப்பூ 2, பட்டை 4 துண்டு, கிராம்பு 8, ஏலக்காய் 8, ஜாதி பத்திரி கொஞ்சம், அன்னாசி மொக்கு 2, கல்பாசி கொஞ்சம், பச்சை மிளகாய் 4, புதினா 1 கப், கொத்தமல்லி 1 கப், 2 தக்காளி அரைச்சது, எலுமிச்சம்பழம் 1, தயிர் 3/4 கப், ஆயில், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், நெய் 6 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஒரு பர்னரில் நான் அரிசி போடுறதுக்கு தண்ணி கொதிக்க வைக்கிறேன். இப்போ அடுத்த இதில் பேனை வச்சு காய விட்டுடலாம். இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிக்கனை இதில் போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1 ஹவர் இதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் ஜூஸியாக இருக்கிறதுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் ஜூஸ் இருக்குமோ அதையும் எடுத்து இதிலையே ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கனோட இது. ஒரு 2 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது 2 நிமிஷம் ஃப்ரை ஆகிடுச்சு சிக்கனு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். தண்ணியும் நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸில் பாதி போட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை போடுறேன், ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு 4 கிராம்பு, அப்புறம் இந்த ஜாதி பத்திரி, அன்னாசிப்பூ, அன்னாசி மொக்கு எல்லாத்தையும் போட்டு, பட்டை அதையும் போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போது 3 பச்சை மிளகாவையும் இதில் போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் ஒரு பக்கம் வெந்திருக்கும். இப்போது இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். சிக்கனை இன்னொரு 5 to 8 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் அரிசி போட வேண்டியது தான். நான் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அரிசி. பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன், 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி ஏதாவது எடுத்திங்கனாலும் நல்லா வரும். இதில் தண்ணி மட்டும் நீங்கள் தாராளமாக வைங்க, ஏன்னா நம்ம இதை வடிக்க தான் போகிறோம்.
நம்ம இந்த இதெல்லாம் போட்டிருக்கிறோம்ல ஸ்பைசஸ்லாம், அதெல்லாம் நல்லா இதில் ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் எதுக்கு புழியிறோன்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும், அப்போ தான் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. இதில் வந்து 80% வேகிற வரைக்கும் விட்டுடலாம். சிக்கன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். இங்கே சாதமும் கொதிச்சு வருது, அதை வந்து சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணியே வேக விட்டுக்கலாம். ரைஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக 2 கிளாஸ் அரிசி வந்து ஆல்மோஸ்ட் 1/2 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் வந்து 750 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நார்மலாகவே இந்த பிரியாணினால் மீட் தான் அதிகமாக இருக்கும், அதுதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி, அன்னாசி பூ, அன்னாசி மொக்கு, அப்புறம் கல்பாசி எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு 1 மினிட் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இது ஃப்ரை ஆனதும் இதில் வந்து 1 கப் அளவுக்கு வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ரைஸ் 80% வெந்துடுச்சு. இதை வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதிலையே அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளியை போட்டுக்கலாம். இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இதில் 1 பிடி கொத்தமல்லி இலையும் 1 பிடி புதினா இலையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே பிரியாணி வாசனை வருது. இப்போ புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் போட்டுக்கிறோம். தயிர் வந்து இதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், புளிப்புத்தன்மையும் கொடுக்கும், அட் த சேம் டைம் க்ரீமியாகவும் இருக்கும்.
இப்போ நல்லா மசாலாவோட தயிர் வந்து கலந்து நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதில் ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நான் நெய் வந்து அதிகமாக போடல, ஏன்னா திகட்டிடும். பார்த்து போட்டுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். தவாவை வச்சு இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு பர்னரில். மசாலாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கரை எடுத்து அதையும் ஹீட் பண்ணிக்கலாம். பாட்டம் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கிற வெசிலாக இருந்தால் போதும். இப்போது குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கிரேவியை ஒரு லேயர் இது மேலே போடலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். பாதியை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. மீதியை வந்து அடுத்த லேயர் போடும்போது போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை போடணும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து நம்ம 80% வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து கீழ் லேயரில் மசாலா இருக்குது, அதுக்கு மேலே சிக்கன் இருக்குது. மசாலா வந்து நல்லா சிக்கனில் பிளெண்ட் ஆகி அதுவும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ ரைஸும் 80% தான் வெந்தது. இப்போ முழுசாக நல்லா வெந்துடும். இப்போ ரைஸை போட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ பாக்கி இருக்க எல்லா மசாலாவுமே இதில் செட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த சிக்கனையும் எடுத்து மேலே வச்சிட வேண்டியது தான். இப்போது சிக்கனையும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம பாக்கி இன்னும் கொஞ்சம் ரைஸ் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஈவனாக போட்டுடணும் ரைஸை. இப்போது இந்த ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற தவாவை இந்த பர்னரில் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இதில் போடுறேன். ஃப்ரைடு ஆனியன்ஸ் இது வந்து நல்லா ஹீட்டான எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌனாக எடுத்துக்கணும். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு, 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். இது தண்ணினா நம்ம வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் நான் 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து ஊற்றுறேன். நீங்கள் வந்து சுடு தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஆனால் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, அதோட இதுவே மாறிடும். இப்போது நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலரும் அதே மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். தம் போடுறதுக்கு ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்க குக்கரை விட பெரிய தவாவாக எடுத்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆனதும் 15 to 20 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தவாக்கு பதிலாக தட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுடுங்க. பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அரோமாவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். பிரியாணியை டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க.
பிரியாணி கூட காரைக்கால் ஸ்பெஷல் புளிச்சாப் செய்வாங்க பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், ஹாவ் அ பிளஸட் டியூஸ்டே.